இன்னைக்கு இந்த வீடியோவில் அண்ணன் வந்து குறைவில்லாமல் கிடைக்கிறதுக்கு எந்த சாமியை கும்பிடணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதுமாரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியெல்லாம் உங்களுக்கு நான் வந்து போடுவேன். இப்போ வந்து நம்ம வந்து அந்த அன்னத்தோட சாமியை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ணன் வந்து குறைவில்லாமல் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுறதுக்காண்டி நாங்கள் வந்து பைக்கை வந்து எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியில் ஃபுல்லாகவே காடு தான். அந்த ரோட்டுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் சூப்பராகவும் இருந்துச்சு, பார்த்துட்டு போனோம். தூத்துக்குடியில் வெளில வந்து நம்ம வந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அப்போ வந்து இந்தமாரி பனை மரம்லாம் இருக்க போய் தான் தூத்துக்குடியில் வெள்ளம் வந்து பாதிப்பு அவ்வளோவா இல்லாமல் ஒரே நாளில் வந்து வெள்ளத்தோட தனிவு வந்து அப்படியே காணாமல் போன, இருந்த இடமே தெரியாமல் காணாமல் போனதுக்கு இந்த பனைமரமும் ஒரு முக்கியமான காரணம். அதுக்கு இவ்வளோ பெரிய காடு இருக்கிறது தூத்துக்குடியில் பிளெஸ்ஸிங். அதுவும் காடோட பிளெஸ்ஸிங் இருக்கனால தான் இதெல்லாம் நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் வந்து டக்குன்னு எங்களை வந்து கிராஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறதையும் திரும்பி பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தாங்க. நாங்களும் சரின்னு சொல்லிட்டு நம்மளும் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அன்னத்தோட நீங்கள் வந்து சாமியை வந்து நிறைவாக வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போங்க. நீங்கள் வந்து நினச்சதெல்லாமே நடக்கும். அதேமாரி நீங்கள் அன்னம் வந்து குறைவில்லாமல் உங்கள் வீட்டில் நிலச்சி இருக்கும். அன்னபூரணிக்கு அடுத்தது நம்மளுக்கு பெருமாள் சாமி வந்து ரொம்பவும் விசேஷமாக இருப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஆலமரம்லாம் இருந்துச்சு ரோட்டு பக்கத்தில். அதை பார்த்துட்டு ரசிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான பழமை வாய்ந்த ஒரு அரண்மனையை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த அரண்மனையை பார்க்குறதுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ஆனால் ரொம்ப பழமையான அரண்மனை. இதை பார்த்தீங்கன்னா அந்த பாலத்துக்கு ஏத்தாப்புல பார்த்தீங்கன்னா அந்த அரண்மனை தெரியும். லேசாக தான் எடுத்தோம். பார்த்தீங்கன்னா அந்த அரண்மனை எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு. கோயிலுக்கு போகிறதுக்குன்னு ரொம்ப தூரம் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவை வந்து வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சொன்ன கோயில் வந்து உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல பார்க்குறது நல்லா இருக்கும் தெரியுமா? காலையிலே வந்தோம்னா பச்சை பச்சைன்னு இருக்குல்ல. எவ்வளோ இங்கே இருந்து அங்கே கடைசி தூரம் வரைக்கும் பச்சை பச்சையே இருந்தது பார்த்தியா? இந்த பக்கம் பாரு, அந்த பக்கம் பாரு, கொக்கு இருக்கு பாரு. இங்கிருந்து பெருங்குளம் ஆரம்பிக்கு. ஆலமரம், ஆலமரத்தில் வேறு இல்லை. கோயில்ல
கோயிலுக்கு வரும்போது வரும். இந்த கோயிலுக்கு வரும்போது வரும். காற்று வேகமாக அடிக்கும், விட்டுறாத போனேன். நல்ல வேண்டது ஐயோ எதிரி வருமே, வந்தாலும் வந்துட்டோமே. வேப்ப மரத்தை பார்க்காம அதுல தான் எல்லையே வரும். இன்னும் தெரியல, அது பார்க்கவே முடியல. இது இது குளம் தான். குளம், பெரும் குளம். எழுதுடா. சிவகலை வந்து சிவகலை பெருங்குளம் தாண்டி இதுல கோயில் உண்டு தெரியுமா? அந்த அந்த தெருதா, அந்த அந்த நடுவில் தெரியுது. நாங்கள் கோயில் இப்போ குளத்துக்குள்ள உண்டு பாருங்க. அந்த அந்த தெருதா, ஒரு சின்ன கூட பேர் தெரியுதா? நடுவில் இருக்கும் கோயில், குளத்துக்கு நடுவில் இருக்கும். கூட பேர் இருக்கும். ஆமா, வெளியே தான் போறோம். வைகாசி பூசை நடந்துடும் நினைக்கிறேன். எல்லாம் அப்படியே இருக்குயா. சப்பரை அப்புறம் இதில் வச்சு தான் இது பண்ணுவாங்க. இதில் வச்சு அந்த சப்பரை பண்ணுவாங்க, வெறும் அபிஷேகம் பண்ணுவாங்க. இதுலேருந்து கேலண்டர் கிழிச்சிட்டு வர வைக்கிறதுக்கு.
எப்படி ஏன் சத்தா அவங்க அவங்க போட்டோ திட்ட மாட்டாங்க. என்னது போட்டோ திட்ட மாட்டாங்க. என்னது எடுத்ததா அதான் வந்துட்டோம். போட்டு வெளியே வந்துட்டுங்க ஒரு கட்டியாக இருந்தாங்க. இங்கே வாங்க. இது இருக்கும் விளக்கு போடுங்க. விளக்கில் போடும். அதே இல்லை 2 விளக்கு கிடக்குல எடுத்து பற்ற வச்சிரும். எப்படி வைக்கணும் இப்படி தான் வச்சு நினைக்கிறேன். அங்கேருந்து திருப்பி தான் பாருங்க சாமி கீழே வைப்பாங்க. நான் இப்படி தான் அந்த அதில் தான் வச்சேன். திருப்பி வச்சு என்னையாடு இல்லை எல்லடி இது என்னது எள்ளு ஏக்கு அது உரைக்கும் இல்லை வச்சு கொடுத்து இது திங்களையா சரி 3 இருக்கா 3 இருக்கா 3 இல்லை 3 இல்லையா ஆமாம் இருக்கும்பா இல்லை இல்லையா ஐயோ 3 இருக்காங்க. எவ்வளோ வச்சிடல. என்ன கட்டுதானே இருக்கட்டும். அங்கே போகும்போது உள்ளே கொடுத்துருவோம். வேலை உள்ளே கொடுத்துருவோம். அது எல்லு அதையும் கொடுப்போம். உள்ளே கொடுப்பியா அங்கேயா வைப்போம் எடுத்துக்கிடுவோம். உள்ளே வச்சுருவோம். நீ ஒன்று 10 ஏன் நீ ஒன்று நீ 10 ஒன்று 45. நீ 10 சனி சார் இருக்கலாம். இருக்கா வச்சுட்டேன்.
உட்காந்து. வேறு தானே ஆமாம். இப்போ என்ன ஓட்டுறோம் என்ன செய்யலாம் என்ன அங்கே கூட உள்ள கூட கொடுத்தியா? வா உள்ள நான் டிஷர்ட் எடுத்து கொடுத்தேன். இப்போ சாமிக்கு வீடு கொடுத்தேன். இந்தா இல்லை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வரேன்டா. நாளை உட்காந்துருக்கேன். நான் கொடுத்த கிடையாது தம்பி அதை கொடு. இல்லைன்னா அந்த அந்த பக்கம் சைடில் வந்து ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும். அதை வச்சுட்டு வந்து எந்த சைடில் சாமிக்கு அவர்கிட்ட கொடுத்து வந்துடு. யார்கிட்ட சாமிக்கு வந்து கொடுத்து வந்துருந்தேன். இப்படி அவனா இதை நான் இது கொடுத்த கிடையாது பண்ணுவேன். ஓ